என்னத்த என்னம்மா துணி இன்னும் ஊறுது? வெயிலுக்கு முன்னாடி நீ என்ன துவைக்கலையா? இவ்வளவு நேரம் என்ன செஞ்ச? வெயில் அடிக்க முடியாது துவைச்சு போட்டா காஞ்சிருக்கும். இப்ப மழை மோடமா இருக்கு, என்ன செய்ய போற? இல்ல நான் அது பேங்க் வரை போயிருந்தேன். அது என்ன பொழுதே போயிருச்சு. இப்பதான் வந்தேன். நீ என்ன செய்யறது? இனிமேதான் துவைச்சு போடணும். என்னடா காலையில எந்திரிச்சு போனவே என்ன வரைக்கும் என்ன செஞ்ச? எங்க போன என்ன வரைக்கும்? வேலை விஷயமா ஒருத்த பார்க்க போயிருந்தீம்மா, அது லேட் ஆயிடுச்சு. குட்டி டீ குண்டாப்பா. சட்டையை தேக்கி வச்சுன்னு தேய்க்காம இருக்கேன். குட்டி என்னப்பா சட்டையை தேய்ச்சி வைக்கலையா? ரத்தம் எடுத்து வெளியே போட்டு போறோம்னு சொல்லியிருந்தேன். ஐயோ இல்லைங்க, கேட்கலைங்க. என்னப்பா வீட்டுல எப்ப பார்த்து சும்மா தான் இருக்கு, இந்த வேலை கூட செஞ்சு வைக்க கூடாதா? ஒரு சட்டையை தேய்ச்சி வைக்காம இருக்கு, என்ன வேலை பார்க்க வீட்டுல இருந்த? நீ சொன்ன ஒரு வேலையோட பார்த்து வைக்க கூடாதா? டேய் என்னடா எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைய குறை சொல்லிக்கிட்டே இருக்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு நான் திருந்துருவேன், நாளைக்கு திருந்துவேன், எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற வேலையா இருக்கு. என்னம்மா வீட்டை சும்மா இருக்கு, ஒரு சட்டையை கூட தேய்ச்சி வைக்க கூடாதா? என்னது வீட்டுல சும்மா இருக்காளா? அவ சும்மா இருக்கா நீ பாத்தியா? நீ விடியால எந்திரிச்சு வெளியே வேலைக்கு போறேன்னு போயிடுற. அந்த பிள்ளை காலையில எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் பொழுதா போறதுக்கு வீட்டுல என்னென்ன வேலை பார்க்குது. காலையில எந்திரிச்சு உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியுங்க, அவ படாத பாடு படுறா. அதுக்கப்புறம் உனக்கு சோறு கட்டி உடனே வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அவ சாப்பிட்றாளா சாப்பிடலான்னு கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வேலை வெட்டியால வீட்டுல உள்ள விலைக்கு கழுவ, துணி துவைக்க, பொழுதுக்கு வேலை பார்த்துக்கிட்டே கிடக்குறா. அவளை ஓயாம திட்டுற வேலையாத்தான் இருக்கு உங்ககிட்ட. இதெல்லாம் அவன் வேலை பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லி சும்மா இருக்கிறேன்னு சொல்லி வேற திட்டுற. இதெல்லாம் பார்க்க உனக்கு வேலையா தெரியலையா? ஏமா இதுல என்னமா கஷ்டமா இருக்கு? என்னமா வெளியில போய் கஷ்டப்பட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க? இது எல்லா வீட்டுல எல்லா பெண்களும் செய்யற வேலை தானே? இங்க வரடா, வெளியில ஒரு ஆம்பளைகளுக்கு ஒரு வேலைதான், வீட்டுல இருக்க பொம்பளைகளுக்கு 80 வேலை இருக்கு, உனக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு வேலையா? நீ ரொம்ப ஈஸியா கேக்குற. ஒரு நாளைக்கு வீட்டுல இருந்து அவ பொம்பளை செய்யற வீட்டு வேலையை பூரா செஞ்சு பாரு, அப்பதான் அதோட கஷ்டம் உனக்கு என்னன்னு புரியும்.